கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, யோசனைகள் உறுதிப்படும் என்ற தலைப்பில் சிந்திக்க வாஞ்சிக்கிறேன். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனம், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எதை செய்தாலும், சின்ன காரியமோ பெரிய காரியமோ, எதை செய்தாலும் கர்த்தருக்குள் நாம் செய்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்படியே சமர்ப்பணம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, என்னால முடியாதப்பா, எல்லா காரியங்களும் என்னுடைய பிரயாசங்களையும் நான் ஏதோ உங்களுடைய பாதத்தில் ஊற்றி இருக்கிறேன், இதை நீங்க வாய்க்க பண்ணுங்கப்பா என்று கேட்க நாம் ஒரு நாளும் தவறிவிடக்கூடாது. நாமவே சில நேரங்களில் தீர்மானங்களை எடுக்கிறோம். எனக்கு நாலேஜ் இருக்கு, எனக்கு பொய்பலன் இருக்குன்னு சொல்லி நாமவே தீர்மானங்களை எடுக்கிறோம். அப்படி அல்ல, அந்த தீர்மானம் நிலைப்படாது. ஆண்டவருக்குள் நாம் தீர்மானங்களை எடுக்க வேண்டும். 2 காரியங்களை நமது வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். நமது செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று. 2வது, அப்பொழுது யோசனைகள் உறுதிப்படும். அவருக்குள் எடுக்கிறதான ஆலோசனைகள், யோசனைகள் எல்லாம் உறுதிப்பட்டவைகளாக காணப்படும். உறுதிப்பட்டவைகள் என்று சொல்லும் போது அதை மனிதனால் மாற்ற முடியாத. அதற்கு அர்த்தம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகள் எடுக்கிறதான தீர்மானங்களை அவருடைய கரங்களில் விட்டு கொடுக்கும் போது அவைகளை அவர் தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். அதில் உறுதியாயிருக்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, கர்த்தருக்குள் வாழவும் கர்த்தருக்குள் தீர்மானம் எடுக்கவும் நானும் வாஞ்சிக்கிறேன் அப்பா. வேத வசனங்களை தினந்தோறு நாங்கள் உட்கொள்ளும் பிள்ளைகளாக காணப்படுகிறோம். நாங்கள் அதில் உறுதியாயிருக்க ஆண்டவரே, நீர் எடுக்கும் தீர்மானங்கள் நான் அல்ல, தீர்மானம் எடுப்பது என்னுடைய வாழ்க்கையில் நீராக மாறுங்கப்பா. என்னை மாற்றுகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உறுதியான வாழ்வை, உறுதியான தீர்மானங்களை எடுக்கும் போது நீர் அதை நிரந்தரமாக என்னுடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென்.